தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எப்பொழுதும் ஆண்டவரிடத்திலே விசுவாசமாய் இருப்பது நல்ல ஒரு காரியம். விசுவாசம் இல்லாமல் விசுவாசி இல்லை என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். ஆனால் அவைகள் மத்தியிலே நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தை முழுமையாக நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பாங்க வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தான் போகுமிடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு கீழ்ப்படிதல். ஆபிரகாம் பார்த்து நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். ஆனா எங்க போகணும், எந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணும், எதுவுமே தெரியாது. ஆனால் தான் அப்படியே ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று வேதம் வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 2ஆம் உலகப் போரின் போது ஹிட்லரின் நாஜி படைகளால் இங்கிலாந்து மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக இங்கிலாந்தினுடைய நகர பகுதிகளை குறிவைத்து அங்கே ஹிட்லர் பயங்கரமான போர் தொடுத்தார். பலவிதமான குண்டுகள் அங்கே வீசப்பட்டது என்றுதான் பார்க்கிறோம். குண்டு வீச்சிலே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதபடி அறியாத சிறு குழந்தைகளும் பாதிக்கப்பட்டார்கள். அதனாலே இங்கிலாந்து அரசு ஒரு தீர்மானம் பண்ணியது. இளைய குழந்தைகள் அனைவரையும் அந்த இடத்திலிருந்து கடத்தி பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு அல்லது கிராமப்புறங்களுக்கு கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணினார்கள். அந்த நிலைமையில எல்லா சின்ன பிள்ளைகளும் அழைத்து ஒரு ரயில் வண்டியில் வைத்து அங்கே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகும்படியாக புறப்பட்டு போனார்கள். ஒரு தாய் தன்னுடைய இளைய ஒரு குழந்தை, அவனுடைய மகன், சின்ன மகன், 2 பேரையும் கொண்டு வந்து அந்த ட்ரெயினில் ஏற்றி விடுறான். அப்போ அந்த குழந்தை ரொம்ப அழுகுது. ஆனால் அப்போ அவருடைய 7 வயது அண்ணன் சொல்கிறான், பாப்பா நீ அழாதம்மா, நம்ம எங்கே போகிறோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எங்கே போகணும், எங்கே இருக்கணுங்கிறது நம்மை அழைத்து கொண்டு போகிற அரசருக்கு தெரியும். அவர் நிச்சயமாகவே நம்மை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி அவருடைய கண்ணீரை துடைத்தானாம் அந்த சிறுவன். அன்பான தேவனுடைய பிள்ளை, அந்த சிறுவனுக்கு எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கை. நம்முடைய அரசர் நம்முடைய உயிரை பாதுகாக்கும்படியாகத்தான் அழைத்து செல்கிறார். அவர் நிச்சயமாக பத்திரமாக வைத்து பாதுகாப்பான்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைல, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ துன்பங்கள், கஷ்டங்களை கடந்து போகலாம். ஏன் சொல்ல போனா, யோசேப்பினுடைய வாழ்க்கையில தன்னுடைய சகோதரை பார்க்கத்தான் போனான். ஆனால் அவன் அதோ சொப்பனக்காரன் வருக என்று அவருடைய சகோதரர்கள் அவனை தூக்கி குழியிலே போட்டார்கள். பின்பாக 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவன் எங்கே போகிறான் என்று யோசிப்புக்கு தெரியாது. ஆனால் எங்கே போனாலும் சரி, ஆண்டுடைய சித்தம் என்று சொல்லி அப்படியே கீழ்ப்படிந்து போனான். பார்வோனோட அரண்மனைக்கு போனான். அங்கே செய்யாத குற்றத்துக்காக சிறைவாசம் அனுபவித்தான். ஆனாலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். காரணம், அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறவனாய் இருந்தான். ஆகையினாலே அந்த எகிப்து தேசத்திலே சிறைச்சாலையிலே கிடந்த அந்த யோசேப்பை அவர் சிம்மாசனத்திலே உயர்த்தினார் என்றுதான் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் வேதத்தில் வாசிக்கிறபடியே, எபிரேயர் 11:8 வாசிக்கிறபடியே, கீழ்ப்படிந்து நாம் போகும் இடம் இன்னதென்று அறியாத நிலைமையில இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிற பொழுது மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வாதமாக எடுத்துவார் என்பது சந்தேகமே கிடையாது. ஆபிரகாமை கீழ்ப்படிந்து புறப்பட்டு போக முடியாது சொன்ன தேவன் அவனை பெரிய சீமானாக மாற்றுகிறார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம், விசுவாசத்தோடு நடப்போம். ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமம் என்றும் என்றும் மையப்படுவதாக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, தர்மையான வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்றுதான் நாங்கள் வேதம் வாசிக்கிறோம். நாங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிற பொழுது மெய்யாகவே தேவன் எங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றி எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்ங்கிற அந்த விசுவாசத்தோடு எங்களுடைய விசுவாச வாழ்க்கை கடந்து செல்ல உதவி செய்கிறார்கள். செய்தி கேட்க ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க, நம்முடைய நாமத்தை மெய்ப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.